உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இப்போ பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சிறப்பா இருக்கிறதுக்காக நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, சதய நட்சத்திரம். நீங்க யாரு ஒருத்தவங்க, சதய நட்சத்திரத்தில பிறந்திருந்தாலும், உங்களுடைய நட்சத்திர எனர்ஜி வந்து நல்லா வெளிப்படணும். நான் வெளிப்பட்டனா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த பொருளாதாரம் சிறப்பா இருக்கிறதுக்கான சில வழிகள்லாம் ஏற்படும். அதுக்கான சில உணவு முறைகள்லாம் சொல்றேன். சரிங்களா? அந்த அடிப்படையில உங்களுக்கு மாங்கா, மாம்பழ உணவுகள், நாவல் பழம், பால் சார்ந்த உணவுகளான பால், மோர், தயிர், நெய், வெண்ணெய், அந்த பால்கோவா இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம கல்கண்டு, சீத்தாப்பழம் இதையும் நீங்கள் சாப்பிட்டுன்னு வரலாம். சரிங்களா? உங்களுடைய யோகம் தரும் மரம்னு பார்த்தீங்கன்னா, கடம்பு மரமும், தேமா மரமும். இந்த மரத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு வரலாம். கண்டிப்பாக செஞ்சுன்னு வந்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திர எனர்ஜி நல்லா டெவலப் ஆகி, உங்கள் பொருளாதாரத்தை மிக சிறப்பாக கொண்டு போகும். சரிங்களா? உங்களுடைய பட்சின்னு பார்த்தீங்கன்னா, அண்டங்காக்காயும், உள்ளானும். அதனால் இந்த பறவைகளை வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராவோ நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட நட்சத்திர எனர்ஜி நல்லா விரிவடையும். உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.